கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்று நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீக் நடைபெற்ற முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் டேட்டா ரிலீசஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து என்னென்ன நடந்தது? 3 நாள் தான் மார்க்கெட் இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னாக்க நிறைய டேட்டாக்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் இந்த வாரம் பார்த்தோன்னாக்க கீ டேட்டாஸ் இருக்குது. ஃபெட் ரிசர்வுடைய இன்புட் இருக்குது. அதுபோல் யூரோப்பில் வந்து இசிபியினுடைய யூரோப் பிளட்னு சொல்லலாம். 25 பேங்குக்கு மேலே ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனுடைய ஆசிட் டெஸ்ட் இன்புட் இருக்குது. ஸோ இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ், ஸோ அது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. சார், நீங்கள் சொன்னீங்க இந்த வீக் வந்து கீ டேட்டா ரிலீஸ் இருக்குன்னு சொன்னீங்க. கோல்டு ஹோல்ஸ் டிக்ளைன் அண்ட் ஃபெட் எக்ஸ்பெக்டட் டு எண்ட் கீ ப்ரோக்ராம் திஸ் வீக் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு? கோல்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னாக்க கம்பேர் வித் போன வாரம் க்ளோசிங்கில் ஸ்லைட்டாக வந்து ஒரு ரியாக்ஷன் வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் இமீடியட்டாக இருக்காது அப்படின்னு பார்க்கும் பொழுது கோல்டு வந்து மறுபடியும் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் நம்ம எம்சிஎக்ஸ் கோல்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னு வச்சுங்களேன், 38,112க்கு மேலே போச்சுன்னா ஒரு 27,405க்கு மேலே போச்சுனாக்க 27,640 வரலையும் போகக்கூடிய வாய்ப்புகள் கோல்டை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சார், ஆயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதாவது க்ரூட் கிவ்ஸ் பேக் கெயின் சவுதி ஆயில் பாலிசி சீன் அன்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆயில் ஸ்பெகுலேட்டர்ஸ் பிட் ராங் அஸ் ரீபவுண்ட் ப்ரூஸ் ஃபீலிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயிலோட அவுட்புட் வந்து இனி வரும் காலங்களில் எப்படி சரி இருக்கும்? அதாவது இது ஒரு நல்ல கேள்வின்னு எடுத்துக்கலாம். சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரொடக்ஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவோம். அதாவது ஈரான், ஈராக், சவுதி அரேபியா கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம பண்ணோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ப்ரைஸஸ் ஃபாலை வந்து தடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது என்ன ஆகிப்போச்சுன்னா அதர் கண்ட்ரீஸில் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக போகுது. ஸோ அவங்களால வந்து அதை பண்ணினோன்னாக்க அவங்களுக்கு தான் வந்து அதனுடைய பெனிஃபிட் போகிறது. அதனால் வந்து நமக்கு தான் லாஸ் அப்படிங்கிறத இப்போ உணர்ந்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்க க்ரூட் ஆயிலுடைய அவுட்புட் ஒரு லாங் டேர்மில் பார்த்தோம்னாக்க தட் இஸ் நெக்ஸ்ட் இயருக்கு $100 பர் பேரல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கனாக்க 2015 ரெண்டு குவார்ட்டர் வரலையும் ஃபார்வர்டு கான்ட்ராக்டில் வந்து கிட்டத்தட்ட $80க்கு கீழவே வந்து அவங்க விற்று வச்சுருக்காங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷனை $80 கீழவே வந்து விற்று வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இப்பொழுதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் பார்க்கும் பொழுது க்ரூடில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. மேபி ஒரு புல் பேக் மாரி இவ்வளோ விழுந்ததுக்கு வேணால் ஒரு $4-5 ஏறலாமே தவிர பெரிய புல் பேக் இம்மீடியட்டாக வரா மாதிரி தெரியல. ஒரு 4 to 6 months இந்த $70 to $85 அப்படிங்கிற லெவலில் வந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. சார், லாஸ்ட் வீக் அதாவது போன வாரத்தில் வந்து பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் மூமெண்ட்டில் இருந்தது. ஸோ இந்த வீக்கில் வந்து பேஸ் மெட்டல்ஸ் ஓவராலாக வந்து எப்படி இருக்கும்? இல்லை ஒரு பேஸ் மெட்டல்ஸ் வந்து இப்போ டிப் மூமெண்ட்டில் இருக்கும்போது அதர் பேஸ் மெட்டல்ஸில் வந்து அது அஃபெக்ட் ஆகுமா சார்? எப்படி சார் அது? பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையிலையும் பேசிக்கலி பார்த்திங்கனாக்க எக்கானமி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அது வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ் மெட்டல்ஸ்லேயும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வரும்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா லெட்டில் வந்து ஸ்டாக் பைலப் ஜாஸ்தியாக இருந்தது, அது குறைஞ்சிருக்கு. ஸோ அது குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அது ஏற ஆரம்பிக்கும். அதேமாதிரி ஜிங்க்லேயும் ஒவ்வொரு மெட்டல்லையும் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வரும். அது வந்து வாரம் சேஞ்ச் ஆகும்னே சொல்லலாம். ஸோ மெயினாக இப்போ காப்பர் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய லெவல் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிப்பு வந்ததுன்னு சொல்லலாம். அந்த டிப்புக்கு அப்புறம் ஒரு மாதிரி இப்போ வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகுது. காப்பரை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னாக்க 412க்கு மேலேயே நல்லா இருக்குது. ஆக்சுவலி 445க்கு மேலே, அன்றைக்கி 413 சொன்னேன், 412.45க்கு மேலேயே வந்து ஒரு 1 hour ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம்
காப்பரில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் நிக்கலை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்கா ஸ்டில் வந்து இட் ஷோஸ் சம் வீக்னஸ் நிக்கல். இருந்தாலும் சப்போர்ட்டில் வந்து பார்க்கும் பொழுது 912க்கு மேலே வந்து நிக்கல் வந்து ஒரு பெட்டர் பொசிஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். சார் லாஸ்ட் வீக் 3 நாள் தான் மார்க்கெட் இருந்தது. ஸோ அதை தவிர்த்து வந்து இன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இன்னைக்கு மார்க்கெட் மூமெண்ட்ஸ் வந்து ஓவரால் எப்படி இருக்கும் இன்னைக்கு மட்டும்? ஓகே, இன்னைக்கு பொறுத்தவரையிலும் கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க 27,405 அந்த லெவலில் வந்து என்ட்ரு ஆனானாக்க 27,640ங்கிற லெவல் வரலையும் கோல்டு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் சில்வர் எடுத்தோம்னாக்க 38,112 அப்படிங்கிற லெவலை வந்து தாண்டி இருந்தனாக்க 38,399 லெவல் வரலையும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த 38,400ங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸ். அதை மறுபடியும் உடைச்சி மேலே போச்சுன்னா அதிலிருந்து ஒரு 400லிருந்து 500 புள்ளிகள் வரை சில்வர் வந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறதுன்னு சொல்லலாம். காப்பர் நிக்கல் சொல்லியாச்சு. அதேமாதிரி க்ரூடை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க 5040 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த லெவலை மறுபடியும் தாண்டினதுனாக்க 5098 அந்த லெவல் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சார் தொடர்ந்து அதர் கமோடிட்டிஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைனில் இருக்காங்க கோவையிலிருந்து. வணக்கம் தங்கராஜ். ஹலோ, சொல்லுங்க தங்கராஜ், நீங்க பேசுறது கேக்குது. கமோடிட்டி சந்தை குறித்த உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. தங்கராஜ் சார் அவர் தொடர்பில் இல்லை. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ வந்து அதர் கமோடிட்டிஸில் இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்கும்? இன்னைக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க சைட்வேஸில் வந்து ஒரு டவுன் மூமெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அரௌண்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 223 நிற்குது. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலையும் அதேமாரி லெட்டை பொறுத்தவரையிலையும் ஸ்டாக் பைலப் குறைஞ்சிருக்கு. அதனால் 122.90க்கு மேலே போச்சுனாக்க ஃபர்தராக வந்து லெட்டு வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜிங்கை பொறுத்தவரையிலையும் ரெக்கவர்ட் ஷார்ப்லி ஜிங்குன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் 137.40 to 138.60 வரலையும் ஜிங்க் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் ஒரு நாளைக்கு ஒரு டேட்டா ரிலீஸ் வந்து வெளியாகி இருக்குது சார். அதை பார்த்து சார் ட்ரேடர்ஸ் வந்து அதை பார்த்து ட்ரேட் பண்ணது வந்து எந்த அளவுக்கு நல்லது? அதை பார்த்து ட்ரேட் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக அந்த டேட்டா தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நாளைக்கு வந்து சிஓடி டேட்டா இருக்குது. சிஓடி டெலிவரபிள் டேட்டாவில் பார்த்தோன்னா போன வாரம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் கோல்டு வந்து செல்லிங்கில் இருக்குது, ரீட்டைல் கோல்டு வந்து பையிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து ஒரு பையிங் இருந்தது. ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த டேட்டாவினுடைய இன்புட்ஸ் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிமாண்ட் வந்து ஒரு டன் கூட போனாலே யூ கேன் see a big fluctuations in the market. அதுபோல் சப்ளை வந்து 1 டன் கீழே வந்தாலே யூ கேன் see a big fluctuation in the prices. ஸோ அதனால் டேட்டா வந்து முக்கியம் நமக்கு வந்து டிமாண்ட் சப்ளை. மேலும் பேசும் சார். முதலிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுந்தரமூர்த்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுந்தரமூர்த்தி. ஹலோ, சொல்லுங்க சுந்தரமூர்த்தி, நீங்க பேசுறது கேக்குது. கேள்வியை கேளுங்க சார். வந்து நான் வந்து ஒரு 1 month பிஃபோர் வந்து 44,700க்கு வெள்ளி வாங்கியிருந்தேன். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சுந்தரமூர்த்தி. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 44,700க்கு வெள்ளி வாங்கியிருந்தேன் மேடம். ஓகே. அது அந்த அளவுக்கு ரேட்டுக்கு வருமா இல்லை வராதா? அதான் சார் தெரியுது. அந்த அளவுக்கு ரேட் வருமா இல்லை வராதான்னு கேட்குறாரு சார். ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? சில்வரை பொறுத்தவரையிலையும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 44,000க்கு வருமாங்கிறது தெரியல. இந்த 38,400ங்கிற லெவலில் வந்து கிராஸ் ஆச்சுன்னா 39,100 லெவல். இந்த 38,400 to 39,100 தான் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் நிறைய அக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த 39 தாண்டினதுன்னா ஒரு 2,000 புள்ளிகள் வரை, அதாவது ஒரு 40,000 41,000 வரலாம் மேலே போகலாம். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் ஃபர்தராக அதை வந்து ஒரு கன்ஃபார்ம்டாக வாங்குறதுக்கு 38,400 வந்து கரெக்ட் லெவலாக வச்சுங்க. அந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார். தொடர்ந்து பேசுவோம். கோவிலிருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் மகேஷ். மேடம் குட் மார்னிங் மேடம். அண்ட் குட் மார்னிங் சார் ரெண்டு பேருக்கும். குட் மார்னிங். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா சார், இந்த கோல்டு வந்து அப் டவுன் ஆயினே இருக்குதுங்க இல்லையா? ஸோ நாங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் சார். எப்படி இன்னும் நெக்ஸ்ட் இன்னொரு 2 monthsல கோல்டு ரேட் கம்மி ஆகுமா இல்லை அப் ஆகுமா சார்? இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஸோ லாங் டேர்ம் கேட்குறாரு சார், கோல்டு எப்படி இருக்குன்னு. கோல்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னாக்க ஒரு சைட்வேஸ் மொமெண்டத்துலேருந்து பார்த்தோன்னாக்க ஒரு அப் மொமெண்டத்துக்கு அந்த டெரிட்டரிக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம்.
டெக்னிக்கலாக பார்த்தோன்னாக்க 27,405 27,640 இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து 2 மாதம் கழித்து வாங்க போகிறீங்க, அதாவது எதுக்காக வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்களா, இல்லை வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விசேஷங்களுக்காக வாங்குறீங்களா அப்படின்னு பார்த்துங்க. அதேமாதிரி ஒரு கல்யாணங்கள் விசேஷத்துக்கு வாங்கும் பொழுது இந்த லெவல்லையே நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதா இருந்தாலும் இந்த லெவல்லையும் வாங்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா அந்த 27,640 தாண்டினா அதுலேருந்து மறுபடியும் ஒரு 200-300 புள்ளிகள் வரை கோல்டு வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதோட இன்னும் நீங்கள் சொல்ல விரும்பப்படுறேன், அதாவது ரெஃபரண்டம்னு வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக்கில், அதில் ஆஸ்திரேலியாவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஃபரண்டம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ரிசர்வ் இன் கோல்டு குறைந்து போயிருக்கு, அந்த குறைஞ்சதை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணத்தில் கிட்டத்தட்ட 400 டன் பர் இயர் வாங்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அது மாதிரி கோல்டு ரிசர்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டுனுடைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் வந்து அதில் என்ன சொல்லியிருக்கோம்னாக்க, கிட்டத்தட்ட $1,400 per ounce வரலையும் நவம்பர் 30க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது $1,280 to $1,300 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ த மொமெண்டம் அங்கே வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அந்த ரெஃபரண்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டான், எப்போலேருந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டான்னா கோல்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மொமெண்டம் வரும். அப்படி வரும்பொழுது நம்ம சந்தைகளில் வந்து அதை ரிலேட்டட் பண்ணி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 ரூபாய் வரலையும் கோல்டு வந்து போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ 27,000 30,000 அப்படிங்கிற இந்த 3,000 புள்ளிகளை வந்து நம்ம வந்து அதில் எடுத்துக்கலாம். ஆனால் அது இப்போ உடனே ஏறுமா அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அவன் அந்த 400 டன்னும் வந்து ஒரே நாளில் வாங்கலை, டு த டியூன் ஆஃப் 1 இயரில் வாங்கும்பொழுது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் அ நியூஸ், ட்ரிகர் பேஸ்ட் நியூஸ், அது ஒரு இம்பேக்ட். அந்த இம்பேக்டுக்கு உண்டான மார்க்கெட்டில் ஒரு அப்பு வரும் வழிய மொத்தமாக அப்படியே ஒரே நாளில் ஏறிடாது. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசும். மதுரையிலேருந்து இன்னொரு லைனில் இருக்காங்க. வணக்கம் சுரேந்திரன். வணக்கம் மேடம், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சுரேந்திரன், உங்க கேள்வி கேளுங்க. சார் நான் 137.15 ஸ்டார்ட் போயிருக்கேன் சார் ஜிங்க்கு. 100 அது ஃபோர் பண்ணலாமா? 137.15 37.15க்கு 37.15 பட் 138.60 ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. ஏன்னா ஆக்சுவலாக அந்த 137.40 138.60 வந்து சர்வசாதாரணமாக கொஞ்சம் ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் போயிருக்கிறது வந்து கரெக்டாக அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போயிருக்கீங்க. அது மேலே போச்சுன்னா இந்த ₹1.20 மேலே போகும், அப்படி இல்லைன்னா ஒரு ₹2 கீழே இறங்கும். அதனால் 138.60 ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிங்க. மேலும் பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம், சார்கிட்ட பேசுறீங்க. சொல்லுங்க விஜயகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்களும் ஹரிகரன் சார் வந்து ரொம்பவே நல்லா விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லா ட்ரேடர்ஸ்க்கும். அதுக்காக ரொம்ப நன்றி சொல்றேன் சார் உங்களுக்கு. இன்னும் எனக்கு 2 டவுட் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா நான் ஒரு 2 இயர்ஸா பார்த்து இப்போ ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது 2 மாசமா இப்போ 2 to 3 months நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் நான் பெரிய அளவுல இறங்குறேன், சக்சஸ் ஆகுமா என்னங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ அந்த டெக்னிக் வந்து இப்போ எவ்வளவு நாளைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுங்களா இல்ல அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த பேப்பர் ஒர்க் இல்ல சும்மா சின்ன சின்ன அமௌண்ட்ல நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்களா, இல்ல இதுவும் ஒரு சைக்கிள் தானுங்களா? இந்த டெக்னிக் கூட ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுமா? எப்படி கோல்ட்ஸ்ல இருக்கு, இப்போ நீங்க ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்ற மாதிரி இதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குங்களா? அந்த டெக்னிக் அதாவது இப்போ கண்டுபிடிச்ச டெக்னிக் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இதே ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா ஒரு டவுட் சொல்லுங்க. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்ப எம்சிஎக்ஸ் மூலமா எல்லாம் ஆன்லைன் ட்ரைனிங் பண்றதுனால நம்ம பண்ற ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டீம் இருக்கும், ஒரு ஹெட் மாதிரி. அந்த ஹெட் வந்து இப்ப எல்லாருக்கும் பையர்ஸ் செல்லர்ஸ் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம போடுற ஸ்டாப் லாஸும் அவங்களுக்கு தெரியுங்களா? பை ஸ்டாப் லாஸ், செல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து இப்ப இத்தனை மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. அது கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் சொல்லிடுங்க சார். நல்ல அருமையான கேள்வி ரெண்டுமே. அதாவது டெக்னிக்ஸ் வந்து ஒரு டெக்னிக்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், அது வந்து ஒரு 3 மாதமாக 6 மாதமாக சரியாக கொடுத்துட்ருக்கு, அதுவே கண்டினியூஸாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து சந்தைகளை பொறுத்தவரை உங்களுடைய போராட்டம் வந்து அன்றைய தினம் வந்து ஒரு பரீட்சை மாதிரி தான். அது அந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 1. 2வது, அந்த பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்காது.
ஸோ அது வந்து எல்லாத்துலேயுமே அந்த சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருப்பீங்க, வாங்கி விற்றுருப்பீங்க, நாளைக்கு நெசசரி நீங்கள் அதை விற்று வாங்க முடியும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் வந்து சரியாக இருக்கும், ஆனால் உங்களுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும். அதாவது என்னென்னா எந்த டெக்னிக்ஸுக்குமே 2 ரூல் தான். ஒன்று வந்து பை அண்ட் செல், இன்னொன்று வந்து செல் அண்ட் பை. இது ரெண்டுத்தையும் தான் அந்த டெக்னிக்லேருந்து நீங்கள் வந்து அரைவ் பண்ணி கரெக்டாக லாஸ்ட்டாக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வரீங்க. அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டில் தான் நம்ம மார்க்கெட்லேருந்து பணம் பண்ணுறோம். ஸோ அந்த கேபிட்டலைசேஷனில் எடுக்கிறதுக்கு உண்டான மூலதனம், அதாவது சிபியு வந்து உங்களுடைய டெக்னிக்காக இருக்கும். ஆனால் அதை வந்து கரெக்டாக பண்ணுறது வந்து உங்களுடைய டைரக்ட் என்ன சொல்கிறது, பார்வையில் வரக்கூடிய பை அண்ட் செல் டைரக்ஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுல தவறு கிடையாது. அந்த டெக்னிக்ஸை வந்து எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதில் தான் வந்து உங்களுடைய முக்கிய கண்ணோட்டம் இருக்கணும். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஸ்டாப் லாஸ் போடும்போது பை செல் போடுறது வந்து அவங்க பார்ப்பாங்கன்னு கேட்டார் M6ல. அதுக்கு வரேன். அடுத்தது, அதாவது இது நல்ல அருமையான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கேள்வி. இப்போ வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க, ஆஃப்லைனில் பண்ணுறாங்க, எல்லா ஆர்டர்ஸும் விழுது. அதாவது பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஓவராலாக விழுது. இதில் வந்து சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து வெளியில் சொல்லி பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளே போகிறவங்க வந்து அவங்க கையில் எதுவுமே இருக்காது, மொபைல் இருக்காது, எதுவுமே ஒன்றுமே இருக்காது. ஸோ அவங்க வந்து ரெண்டாவது வந்து கம்ப்ளீட்டாக 4 பக்கமும் கேமரா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் முடிகிற வரலையும் அவங்க வந்து எங்கேயுமே போக முடியாது, அங்கே தான் இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலராக இன்புட் எடுத்து பண்ணாங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் போடக்கூடிய ஸ்டாப் லாஸோ இல்லை நீங்கள் அடிச்சிருக்கக்கூடிய ஷார்ட்டோ இல்லை நீங்கள் அடிச்சிருக்கக்கூடிய லாங்கோ யாருக்கும் தெரியாது. இட் இஸ் அ காமன் மார்க்கெட். இது கடல் மாரி. கடலில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்குது, அது ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல இல்லைங்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாரும் விற்கிறாங்க. இதில் வந்து இட் இஸ் அ பிஹேவியரல் சயின்ஸ் படி பார்த்தோம்னாக்க இது வந்து மனிதர்களுடைய மொத்த எண்ணங்கள், ஒரு சிலருடைய எண்ணங்கள் வந்து வாங்கி விற்கலாம் என்று இருக்கும், ஒரு சிலர் எண்ணங்கள் வந்து விற்று வாங்கலான்னு இருக்கும். இது ரெண்டும் மேட்ச் ஆகும் பொழுது எது சரியா இருக்கோ அது வந்து ஜெயிக்கும். அவ்வளவுதான் சார். தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வேலன். வணக்கம் மேடம். சொல்லுங்க வேலன், உங்க கேள்வி கேளுங்க. சார் கேளுங்க. சொல்லுங்க. சார் இப்போ சார்ட் பாக்குறேன் சார், அதுல வந்து மூவிங் ஆவரேஜ் இப்போ டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டாக எந்த மூவிங் ஆவரேஜ் இது போட்டா கரெக்டா இருக்கும், அதுல இன்ட்ராடேக்கு கரெக்டா இருக்கும் சொல்லுங்க சார். ஓகே, மூவிங் ஆவரேஜில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னு 2 இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வெயிட்டட் ஆவரேஜ் மூவிங் எடுக்கும்போது ஒரு 3 மந்த்ஸுக்கு 6 மந்த்ஸுக்கு 1 இயருக்கு அதேமாரி உள்ளதுக்கு அந்த ஒரு ட்ரெண்டை கொடுக்கக்கூடியது வெயிட்டட் மூவிங் ஆவரேஜில் கிடைக்கும். ஸோ குறைஞ்சது வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மேலும் பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கங்க. சொல்லுங்க சித்ரா. பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு வந்து புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்காங்க. நான் என்னென்ன பண்ணணும், என்ன டீடைல்ஸ், எப்படிமா அக்கௌண்ட் ஓபன் பண்ற டீடைல்ஸ் வேணுங்க. ஓகே, ஸோ நியூ கமர்ஸ்க்கு வந்து கமாடிட்டியில் வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்? கமாடிட்டி புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது தெரிஞ்சிக்க வேண்டியதில் வந்து மெயினாக எப்படி வந்து இந்த கமாடிட்டிஸை ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இரண்டாவது, இனிஷியலாக வரும்பொழுது எந்த மாதிரியான கமாடிட்டிஸில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் எல்லாம் மினியில் பண்ணலாம். மெயினாக வந்து இதுக்கு மேலே தெரிஞ்சிக்க வேண்டியது மார்ஜின். மார்ஜின்னா என்ன, அப்புறம் மார்க் டு மார்க்னா என்ன, இதில் ப்ராஃபிட் லாஸ் எப்படி வருது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லது. மேலும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தகவல் தேவை அப்படின்னாக்க பேன் கார்டு தேவை, அட்ரஸ் ப்ரூஃப் தேவை, உங்களுடைய பேங்க் கேன்சல்டு செக்கு தேவை, ப்ளஸ் நாமினேஷன் தேவை. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு 2 ஃபோட்டோகிராஃப் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது மார்ஜின், தென் மார்க் டு மார்க் ப்ராஃபிட் ஆர் லாஸ், தவிர எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம். அதில் வந்து பார்க்கும்பொழுது
ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து பை அண்ட் செல் அண்ட் செல் அண்ட் பை ரெண்டுமே பண்ணலாம் இன்ட்ராடேயை பொறுத்தவரையிலையும். அதை வந்து முதல்ல நீங்கள் வந்து ஓரளவுக்கு பார்த்தோ இல்லை எழுதியே கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து இப்போ இன்றைக்கி வந்து கோல்டு வாங்கினாக்க இந்த ரேட்டில் வாங்கியிருக்கேன், 10 ரூபா மேலே 20 ரூபா மேலே போச்சுன்னா அதை விற்றுறேன், இல்லை 10 ரூபா லாஸ் வச்சுருக்கேன், அது எப்படி போயிருக்கு 1 ஹவரில் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பேசிவ் ப்ராக்டிஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து டைரெக்டாக பண்ணும்பொழுது ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். சார், பேஸ் மெட்டல்ஸ் பொறுத்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் எஃபெக்ட் இஸ் ஸ்ட்ராங் யூஎஸ் டாலர் ஹேவிங் ஆன் பேஸ் மெட்டல்ஸ் பிரைசஸ் அண்ட் ஈக்விட்டி சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பை M6 அலுமினியம் நிக்கல் ஆன் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நிக்கல் அண்ட் காப்பரை பொறுத்தவரை வந்து ட்ராப் ஆன் கன்சர்ன் சைனா டிமாண்ட் ரிமைன் சப்டியூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அலுமினியத்தை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னாக்க அலுமினியம் வந்து ஒரு பெட்டர் மொமெண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு மாதிரி ஒரு பையிங் ஆக்டிவிட்டிலையும் வந்திருக்கு. ஷார்ட் டேர்ம் பையஸில் ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 120 ரூபாய்க்கு மேலே அலுமினியம் வாங்குறது பெட்டராக இருக்கும். ஒரு நல்ல மொமெண்டம் போகும். ஜிங்கை பொறுத்தவரையிலும் முன்னாடியே சொல்லிட்டோம், இட் இஸ் ஷார்ப்லி ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு லோவிலேருந்து. ஸோ அரௌண்ட் 137.5 138.60 வரலையும் இன்றைக்கி ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓவராலாக பேஸ் மெட்டலை பொறுத்தவரையிலையும் இப்போ டாலர் ரீபவுண்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து எக்கானமியில் வந்து ஒரு இம்பேக்ட் வந்தால் தான் பேஸ் மெட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இம்பேக்ட் வரும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதேமாதிரி ஓவரால் கமாடிட்டிஸை பொறுத்தவரையிலுமே ஜென்ரல், அதாவது ஐம் டாக்கிங் அபவுட் த மார்க்கெட், ஒரு புல்லிஷ் மொமெண்டத்துலேருந்து பேரிஷ் மொமெண்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு லாங் டேர்ம் வியூவில். ஸோ இந்த வியூ எப்போ டேர்ன் ஆகும் அப்படின்னாக்க ஒரு 6 மாதம் கூட ஆகலாம், இல்லை வந்து 8 மாதம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். தேங்க்யூ சார். நீங்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்குங்க குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட அனைத்து விதமான கேள்விக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.